இன்று சிறப்புரைக்கு இங்கே முன்வந்து இந்த விழாவை சிறப்பிக்க இருக்கிறார் ஒரு பேராசிரியர். 40க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர். இந்து சமய விவகாரங்களில் அமெரிக்க தூதரகத்திற்கு ஆலோசகராக முன்னாளில் பணியாற்றியவர். சமயம் பண்பாடு சார்ந்த கல்வி என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுகிறார் பேராசிரியர் ஆர் நடராஜன் அவர்கள். அவரை பணிவோடு மடிக்கழிக்கிறோம். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனை பாடிய அந்த பாடல்கள் இன்று நம்முடைய சமுதாயத்துக்கு, வளரும் சமுதாயத்திற்கு எப்படி பயன்படுத்தப் போகிறோம், நாம் எப்படி பயன்படுத்தப் போகிறோம், எப்படி பயன்படப் போகிறது என்பதை மட்டுமே சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய உரையில் முதலில் ஒரு கேள்வியை எழுப்பினேன். இறைவன் தன் புகழை விரும்புகிறாரா? கேட்டாரா? அருணாச்சலேஸ் என்று வந்து எங்கள் பாடுங்கள் என்று கேட்டாரா? இல்லை. இறைவன் தன் புகழை விரும்பு. இறைவன் இப்படி தன் புகழை நாடுவோம் என்றால் அவனுக்கும் மனிதனுக்கும் வேறுபாடு இல்லை. மனிதன்தான் புகழை நாடுகிறான், இறைவன் புகழை நாடவில்லை. என்னை இறைவனை போற்றி பாடப்பட்ட அத்தனை பாடல்களிலும் உள் அர்த்தத்தை பார்த்தால் மனிதன் மேலும் மேலும் முன்னேறுவதற்கான, வாழ்க்கைக்கான சுய முன்னேற்ற குறிப்புகள் இருக்கின்றன. அவற்றை பிடித்துக்கொள்ள வேண்டும். நாம் பிடித்துக்கொள்ள வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும். இதுதான் முக்கியமானது. அப்பொழுது என்ன செய்யலாம்? மனம் என்னும் தோணி பற்றி, மதி என்னும் கோலை ஊன்றி, சினம் என்னும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஆடும்போது மதனென்னும் பாரிதாக்கி மறிய உண்ணாது உனையுண்ணும் உணர்வினல்காய் ஒற்றியூருடைய கோவை என்றால், அந்த ஒற்றியூருடைய கோவை பாடும்போது என்ன மாதிரி பாடுகிறார்? மனம் என்பது தோணி, மதி என்பது கோல். இந்த இமேஜரி, ஆங்கில இமேஜரி, இந்த உதாரணங்களை எல்லாம் எடுத்து சொல்லி மாணவர்களிடம் நீ இப்படி இருக்க வேண்டும் சொல். அன்றேய நாவியும் பொருளும் குன்றியரணையாய் நாட்கொண்ட போதை குண்டலையோ இன்றோர் இடையூர் எனக்கு உண்டோ எண்டோள் முக்கன் எம்மானே நன்றை செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகனே சொன்னால் அதை சொல்ல வேண்டும். நானே நல்லது செய்தேன், நானே கெட்டது செய்தேன், இதெல்லாம் இறைவன் செய்விக்கிறார். அந்த 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 பாடங்களை எடுத்து சொல்வதற்காக தான் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதாவது ஏறத்தாழ ஒரு 100 தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு 100 மாணவர்களுக்கு மட்டும், வருடத்திற்கு 12-20 மாணவர்கள் என்று ஒரு 100 மாணவர்களுக்கு மட்டும் அதிசயமாக ஒரு கல்வி கிடைத்தது. பழனியில் பக்தவச்சன் அவர்கள் முதல்வராக இருந்தபோது பண்பாட்டு கல்லூரி தொடங்கினார். முதல் வருடம் 12 மாணவர்கள் BA, மறு வருடம் 12 மாணவர்கள், அடுத்த வருடம் 20 மாணவர்கள், அதில் 2 பேர், அந்த 18 மாணவர்கள் நானும் ஒருவர். அப்பொழுது பாடங்களுக்கு பிறகு முதலாக காலையில் 5:30 மணிக்கு எழுக்க வேண்டும், உடற்பயிற்சி, கூட்டு பிரார்த்தனை, அதன் 9 மணிக்கு ஓதுவார் வருவார், சுப்பையா முதலில் ஓதுவார் வருவார். அவர் ஸ்தல புராணம் சொல்லி, தேவாரம் திருவாச பாடல்கள் எடுத்து சொல்லி, அதன் பொருள் சொல்லி இசையோடு பாடச் சொல்வார். இது ஒரு 3/4 மணி நேரம் நடக்கும். 3/4 மணி நேரம் தாண்டியும் நடக்கும். பிறகு 10 மணிக்கு தான் வகுப்பு தொடங்கும். இது தினமும் நடந்த நடைமுறை. வகுப்பில் ஒவ்வொரு மாணவனும் அந்த சற்று சொல்லிக் கொடுத்த பாடலை பாட வேண்டும், கூட்டாக பாடுவோம். இப்போது எத்தனை கல்லூரிகளில் இது இருக்கிறது? ஏன் விட்டுவிட்டோம்? பள்ளிகளிலும் இல்லை, கல்லூரிகளிலும் இல்லை. ஆக நமது சமயத்தை இந்த புதுமையான கல்விக் கோலத்தில் வந்து விட்டுவிட்டோம். நமக்கு கம்ப்யூட்டர் தேவை, செல்ஃபோன் தேவை, உணவும் சாதாரண உணவும் தேவை. ஆனால் மனம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அதை எப்படி பக்குவப்படுத்துவது, எப்படி கொண்டு போவது? இதையெல்லாம் சரியாக சொல்வதற்கு நமக்கு சமய சிந்தனை வேண்டும். சரி, உலகெல்லாம் பரவச் செய்தது பற்றி ஆதீனம் அவர்கள் சொன்னார்கள். எனக்கும் இதில் ஈடுபாடு ஏற்பட்ட காரணம், அருள்நந்தி தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் திருப்பனந்தாள் மடத்தின் தலைவராக இருந்த பொழுது ஸ்ரீவைகுண்டம் என்ற ஊரில் உயர்நிலைப் பள்ளியும் கல்லூரி பள்ளியும் படிக்க முடிந்தது. அங்கே எங்கு பார்த்தாலும் சிவசிவ என்ற போர்டு இருக்கும். மாணவர்களுக்கு கந்தர்களி வெண்பா, சகலகலாவல்லி மாலை, தேவாரந்தோடு சொல்லிக் கொடுப்பார்கள். ஆக நாங்கள் மாணவர்களாக இருந்தபோது, அப்பொழுது எல்லா பள்ளிக்கூடங்களும் இல்லை, சில மாணவர்கள் தான் உயர்நிலைப் பள்ளிகளிலும் கல்லூரிகளும். இதை ஏன் எல்லா பள்ளிகளும் கல்லூரியும் கொண்டு வரக்கூடாது? நாம் ஒரு தலைமுறையில் அதை செய்ய தவறிவிட்டோம். அடுத்த தலைமுறையில் எடுத்துச் சொல்வதற்காவது நாம் இதனுடைய சில கூறுகளை எடுத்து சொல்ல. இவர்கள் பக்தியோடு பாடும்போது நானும் சேர்ந்து பாடும்போது பல பாடல் நினைத்து பார்க்கிறேன். சுப்பையா முதலியார் ஓதுவாரை நினைத்து பார்க்கிறேன். எங்கள் இந்த வகுப்பில் ஏற்படுத்த ஆறுமுக முதலியாரை நினைத்து பார்க்கிறேன். இப்படி இருந்தால்தான் பண்பாட்டின் தொடர்ச்சி இருக்க முடியும். கம்ப்யூட்டர் படிக்கட்டும், இன்ஜினியரிங் படிக்கட்டும், மெடிசின் படிக்கட்டும், யார் எது படித்தாலும் ஒரு மணி நேரம் அந்த கல்லூரியில், வாரத்துக்கு 2 முறையாக 1 மணி நேரம் என்று இந்த தேவாரம் திருவாசகம் சொல்லிக் கொடுப்பதற்கு
ஏதாவது அவர்களாக செய்ய மாட்டார்கள். எந்த கல்வி நிர்வாகம் இது செய்யாது. எல்லா கல்வி நிலையங்களும் கல்வி கடைகள். இந்த கல்வி கடைகளுக்கிடையே நம்ம மாதிரி அமைப்புகள் சேர்ந்து, ஐயா வாரம் 2 முறை நாங்கள் உங்கள் கல்வி நிலையத்துக்கு வருகிறோம், 1 மணி நேரம் எங்களுக்கு நேரம் கொடுங்கள், நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்கிறோம், விருப்பமுள்ள மாணவர்கள் வரட்டும் என்று சொல்லுவோம். இன்று நேற்று தான் ஸ்காட்லாந்து பிரிவினை பற்றி வாக்குவாதம் நடந்தது. அரசியல் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. இதில் இப்போது ஒரே ஒரு சின்ன உதாரணம், ஞானசம்பந்தருக்கு முளைப்பால் ஊட்டி ஞானசம்பந்தரை அவ்வளவு தூரம் ஒரு செல்லப்பிள்ளையாக விடத்த கடவுள் திருநாவுக்கரசருக்கு ஏன் அவ்வளவு இன்னல்கள் கொடுத்தார்? அது இந்த இன்னல்களிலிருந்து அவர் பெற்று நமக்கு கொடுத்த பாடங்கள் அதிகம், நாம் கற்றுக்கொண்டது அதிகம். திருநாவுக்கரசர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு பாடங்கள். அதேபோல் தான் இலங்கை தமிழர்கள் பெற்ற பாடங்கள் அனைத்தும் இன்று திருமுறைகள் உலகெங்கும் பெற உதவுகின்றன. ஏனென்றால் இதை உங்களுக்காக சொல்லவில்லை, இதை உங்களுக்காக இலங்கை தமிழர்களுக்காக சொல்லவில்லை. நான் கடந்த 25 வருடங்களாக இந்த இலங்கை பிரச்சனையை அரசியல் ரீதியாக அணுகி வருகின்றேன். ஒரு காலத்தில் நான் இலங்கைக்கு செல்வது பாதுகாப்பட்டது என்று சொல்லி என்னை போகக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். நீ கடத்தப்பட்டால், அப்போது அமெரிக்க தூதர்கள் வேலை பார்த்தேன், அமெரிக்க அரசாங்கம், இந்திய அரசாங்கம், இலங்கை அரசாங்கம் 3க்கு பிரச்சனையாகும், நீ ஒரு கடத்தப்படலாம், ஆனால் செல்லக்கூடாது என்றார்கள். அமெரிக்க தூதர் விலகி தனியே இருந்தபோது தான் ஒரு ராமகிருஷ்ண சம்பந்தமான மாநாட்டுக்காக இலங்கைக்கு முதலாக செல்ல முடியும். அப்போதெல்லாம் அமெரிக்க தூதர்கள் இலங்கையிலிருந்து இங்கே வந்து சென்னையில் வந்து என்னை சந்திப்பார்கள். அந்த அளவுக்கு அந்த பிரச்சனையை அணுகியிருந்தேன். அதனால் தான் சொல்கிறேன், ஜெயவர்தனை உள்பட பலருக்கும் நான் நன்றி தான் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது கனடாவில் பார்த்தேன், மற்ற நாடுகள் பார்த்துருக்கேன், ஜெர்மனியில் பார்த்துருக்கிறேன். இந்த இலங்கை தமிழர்கள் சென்ற இடங்களில் சமயத்தை வழுவாமல், மதத்தை விட்டு விடாமல் அந்த பிள்ளைகள் எவ்வளோ தூரம் சொல்கிறார்கள். இதை அப்போது அரக்கர்களுக்கெல்லாம் அரக்கர்கள் வந்தார்கள், அவருக்கு அழிவு வந்தது என்றால், அரக்கர்கள் மற்றவர் துன்பம் கொடுத்தார்கள், அரக்கர்களும் துன்பப்பட்டார்கள் என்றால், இது இறைவன் திருவிளையாட்டு. இறைவன் உங்களையெல்லாம் இந்த இலங்கையிலேயே நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்றால் இந்த சமயம் பல நாடுகளில் இப்போது பரவி இருக்காது. ஒவ்வொரு அந்த அவர் பரதநாட்டிய நிகழ்ச்சிக்கு சொல்லும்போது நான் பார்க்கிறேன், இலங்கை தமிழர்கள் நடத்தும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள், அவர் நடக்கும் கோயில். ஏனென்றால் இதை சொல்வதற்கு முதல் காரணம், ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு முதலாக லண்டன் வந்தபோது என்னுடைய சொற்பொழிவு ஈஸ்டா மகாலட்சுமி கோயிலில் நடந்தது. ராஜபாளையத்தை தெரிஞ்ச டாக்டர் அழகர் ராஜா அவர்கள் அதன் தலைவராக இருந்தார். இப்பொழுது ஒவ்வொரு அங்கும் வந்திருந்த அன்பர்கள் இலங்கை தமிழர்கள் அதிகம். அதனால் நீங்கள் சேர்ந்து, நான் என்னுடைய உரை தயாரித்த உரையை இப்போ சொல்ல விரும்பவில்லை, உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், யார் எங்கே எந்த பள்ளி நடத்தினாலும் தயவு செய்து வாரத்திற்கு 2 முறை 2 மணி நேரம், ஒவ்வொரு வாரம் 1 மணி நேரம் என்று எடுத்து நீங்கள் இதை சொல்வதற்கு வேண்டுமென்றால் நீங்கள் கேட்டால் நான் குறிப்புகள், அது பாடத்திற்கு லெசன்ஸ் எப்படி, கோர்ஸ் கண்டென்ட் எப்படி இருக்க வேண்டும் என்று தயாரித்து தருகிறேன். அதை நீங்கள் சொல்லி, அதே நேரம் எங்களது ஓதுவார் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது போல பன்னிசை தவறாமல், பொருள் மாறாமல், ஸ்தலபுராணம் தெரிந்து கொண்டு ஏன் அவர் அங்கே எப்படி பாடினார், சமயக்குறவர்கள் ஏன் அந்தந்த இடங்கள் அந்த மாதிரி பாடினார்கள் என்பதையெல்லாம் நாம் கொஞ்சம் சொல்ல வேண்டும். இது சொல்வதுதான் மரபு தொடர்ந்து வருவதற்காக. நம் தலைமுறை நின்றுவிடக்கூடாது. நம் தலைமுறை வேறு. அவர் ஸ்ரீஸ்கந்தர் அவர் அழகாக சொன்னார்கள், பெற்றோர் கோயிலுக்கு வா என்று சொன்னால் வரும், பாடச் சொன்னால் பாடும், கூட போக சொன்னால் போகும். இப்போது கேள்வி கேட்கிறார்கள் என்கிறார்கள். இது கம்ப்யூட்டர், காகிதத்தையே தொடர்வதில்லை, எல்லாம் செல்போனிலேயே பார்க்கிறார்கள், கம்ப்யூட்டர் பார்க்கிறார்கள். இவர்கள் காகிதத்தையே தொடர், இவர்களிடம் எப்படி தனித்தனியான புத்தகங்களை கொடுக்கப் போகிறீர்கள்? அதிலிருந்து சாரத்தை பிழிந்து எடுத்து கொடுத்தால் தான் முடியும். ஆகையினால் எல்லா தேவாரம் திருவாசகம் அனைத்துகளிலும் இருந்து இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கோஷன்ஸ் அப்படிங்கிற தனியாக எடுத்து பிரித்து அதை மட்டும் கொடுத்துடாமல் அதை இதோடு சேர்த்து சுகர் கோட்டட் பில்ஸும் கூட அது மாதிரி கொடுத்து, இதை அடுத்த தலைமுறைக்கு, அப்பா இது தான் சொன்னாங்க, உங்கள் தாத்தா சொன்னார், தாத்தாக்கு தாத்தா சொன்னார், 1500 வருஷத்துக்கு முன்னால் பாடினது இன்றைக்கே நிற்குது. சலம்போட தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உனை மறந்தறியேன். ஐயா, கஷ்டம் வந்தால் கடவுளேன்னு சொல்கிறோம், நல்லா இருக்கும்போது நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறோம். ஆனால் அவர் சொல் நலந்தீங்கிலும் உனை மறந்தறியேன். ஏன் நலந்தீங்கிலும் உனை மறந்தறியேன்னு சொன்னார், பிரித்து சொல்லணும். வெறும் பாடிட்டு போதில் பிரயோஜனம் இல்லை. இப்போது காக்கை சின்ன நந்தகளாக பாடினார், பார்க்கும் இடங்கள்லாம் பச்சை இடங்கள் தோன்றது ஐயா, கேட்கும் மொழியெல்லாம் எல்லாம் சொன்னார். தீக்குள் விரலை வைத்தால் நீ தீண்டு முன்வன் தோன்றதுயான்னு சொன்னார். அது எல்லாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு பாரதியார் சொல்ல முடிஞ்சது, சமயக்குறவர் சொல்ல முடிஞ்சது,
கட்டுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சும் நட்டுணையாவது நமச்சிவாயவேன்னு சொன்னாருன்னா அப்போ கஷ்டங்கள் வரும்போது எப்படி நினைக்கிறாங்க எடுத்து சொல்லணும். வெறும் சொற்றுணை வேதின்னு சொன்னார். அந்த சொற்றுணை வேதியின் பாடல் அதை எப்போ பாடினார், என்ன காரணம்? அவ்வளோ சமயக்குற அவர் தானே அவ்வளோ கஷ்டப்பட்டார். நீங்கள் அவர் பாடல் பூராத்தையும் எடுத்து பாருங்கள். அப்போது அந்த கஷ்டப்படுறவன் அதுலேருந்து மீறி வர்றதுக்கு அவனுக்கு உண்டான மன துணிவு அதை எங்கேருந்து கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால நம்முடைய தேவாரம் திருவாசகம் ஆராய்ச்சி இந்த காலத்துக்கு தொடர்புடையதாக வளரும் சமுதாயத்துக்கு புரியும்படியாக இன்றைய மாடர்ன் திங்கர்ஸ் அவங்க சொல்கிறதோடு ஒற்று சொல்லக்கூடியதாக நம்ம புதுமையாக அறிமுகப்படுத்தணும். இப்போ தேவைப்படுவது நம்முடைய 12 திருமுறைகளுக்கு புதியதொரு அறிமுகம். இதை செய்தால் அடுத்த தலைமுறை நாம் சரியாக கொண்டு வர முடியும். என்னுடைய முழு ஆராய்ச்சி உரை இங்கே வாசிக்க விரும்பவில்லை, நேரம் போய்க்கொண்டு இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கூட சொல்ல விரும்புகிறேன். அவங்க எல்லா இடங்களிலுமே எந்த கல்வி கற்றாலும் பாடத்தில் சேர்க்க மாட்டார்கள். இவர்கள் இந்த கல்வி நிலைய பேராசிரியர்கள், முதல்வர்கள், வைஸ் சான்சலர் அவர்கள் தனி இனம். அவர் இப்படி சொல்லக்கூடாது. நண்பர்களோடு இங்கே இருக்கிறார். நானும் பேராசிரியர் இருந்தவன் தான். நானும் கல்லூரி பேராசிரியர் இருந்து அதை விட்டுத்தான் போனேன். இவர்கள் பெரும்பாலும் கிணற்று தவளைகள். நான் கற்றுக்கொண்டது கல்வி களத்தை விட்டு வெளியே சென்ற பிறகு, தெருவில் பத்திரிகையாளர் நடந்த பொழுது. ஆகையினால் கல்விக்களத்தை தாண்டி சிந்திக்கக்கூடியவர்களை வைத்து கல்விக்களத்தில் இருப்பவர்கள் மண்டையை தட்ட வேண்டும். ஐயா நீங்கள் இப்படி செய்யுங்கள்னு சொல்ல வேண்டும். அப்படி செய்தால் வெறுமனே ஒரு துணைவேந்தர் என்பதனாலோ ஒரு பேராசிரியர் கொடுத்து விடாதீர்கள். இந்த துணைவேந்தர்களையும் பேராசிரியர் அழைத்து தனியாக பேசுங்கள். ஐயா நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள், உங்களுடைய இவ்வளவு மாணவர்கள் இருக்கிறார்கள், இந்த மாணவர்கள் 10 பேர் 15 பேராக பிரமாதம் வர வேண்டும் என்றால் எப்படி வர வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆகையினால் இதை டு மாடர்னைஸ், டு அப்டேட், டு பிரிங் த எசன்ஸ் ஆஃப் இட் கொண்டு வாருங்கள். அவர்கள் புராணங்களை எல்லாம் சொன்னால் கூட எவ்வளவு தூரம் மாணவர்கள் நம்புவார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதன் பின்னே உள்ள கருத்தை சொல்லி புராணத்தை சொன்னால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இன்றைய மாணவ சமுதாயம் மிகவும் அறிவானது. கேள்வி கேட்கக்கூடியது என்றாலும் கேள்வி ஏன் கேட்கிறார்கள்? அவர் சூட்சும புத்தி இருக்கிறது. அந்த சூட்சும புத்திக்கு எட்டக்கூடிய அளவுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி செய்யாவிட்டால் நாம் தவறிவிடுவோம். இந்த மாதிரி மாநாடுகள் நமக்கு அப்படி ஒரு புதிய சிந்தனையை உருவாக்குவதாக இருக்கட்டும் என்று சொல்கிறேன். மாணவருடன் சில நிகழ்ச்சிகள் கூட்டு நிகழ்ச்சி வைத்திருப்பதாக நண்பர் பட்டிமாறன் என்று சொன்னார். மாணவர்களை நான் தனியே சந்திக்கும் போதும் அதை பற்றி விரிவாக சொல்ல இருக்கிறேன். ஆகையினால் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது மாணவர்கள் நம்முடைய இலக்கு. மாணவர்கள் தம்முடைய படிப்பு என்பது பரீட்சை எழுதுவதை தாண்டி, கம்ப்யூட்டரை தாண்டி, செல்ஃபோனை தாண்டி உள்ளே உள்ள மனதை வளர்த்துக்கொள்வதில் இருக்கிறது. மனம் என்பது இதற்கு அப்பாற்பட்டது. மனதளவில் தன்னை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு மாணவனும் நினைக்க சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் தேவாரம் திருவாசகத்தை எடுத்து சொல்ல முடியும். சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, எவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றன. இன்றைய அதுக்கு ஒரே காரணம் ஒன்று, அது ஒரு பக்கம் கோயில் பாடல்களோடு பாடுவோம் முடிந்து விட்டார்கள். இன்னொரு பக்கம் மாடர்ன் திங்கர்ஸ். இவர்கள் இருவரும் சேருவதில்லை. இவர்கள் இருவரையும் இணைக்கக்கூடிய அளவுக்கு 2 மொழிகளும் தெரிந்தவர்கள், சமய இலக்கியமும் சமயம் அல்லாத இலக்கியம் தெரிந்தவர்கள் சேர்ந்து அமர்ந்து ஒரு புதிய பாடத்திட்டத்தை உருவாக்குவோமானால் புதியதொரு தலைமுறையை உருவாக்க முடியும். அவர்கள் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட பாடல்கள் இனியும் நிற்க வேண்டும் என்றால் நாம் அவற்றை எடுத்து கொடுக்கும் முறையில் இருக்கிறது என்பதை மட்டும் தெரிவித்துக்கொண்டு என்னுடைய ஆராய்ச்சி உரை பிறகு அடுத்த அமர்வில் வைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.